ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 7 நிமிடங்களுக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 5 மணி 39 நிமிடங்களுக்கு. இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். இன்று சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையில் இணைகின்ற தம்பதிகளுக்கெல்லாம் ஜெம் டிவியின் சார்பாக மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மதியம் 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்கலாம். குருவை தரிசிக்கலாம், தீட்சை வாங்கலாம், வியாபாரம் தொடங்குவதற்கும், விவசாயம் செய்வதற்கும், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும், திருமாங்கல்யத்திற்காக பொன் வாங்குவதற்கும் நல்ல நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது, பயணங்களை தொடங்கக்கூடாது இந்த நேரத்திலே. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3 மணி 7 நிமிடங்கள் வரை உத்திரம், அதன் பிறகு அஸ்தம். இன்றைய திதி இன்று அதிகாலை 5 மணி 39 நிமிடங்கள் வரை தேய்பிறை ஏகாதசி, அதன் பிறகு துவாதசி. இன்றைய சந்திராட்டமும் கும்பராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகலாம், கவனமாக இருக்க வேண்டும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பண வரவு அதிகரிக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்றன. திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சொந்த நிலம் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வருகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நாள். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். இடமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். இன்றைய நாளிலே ஆதித்ய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு லாபகரமான நாள். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் ஏற்படுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய வெற்றிகள் உண்டாகும்.
குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்த வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள். சிறப்பான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வீண் விரயங்கள் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் வாங்கக்கூடாது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். காரிய அனுகூலம் உண்டாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கோளறு பதிகம் படிக்க வேண்டும். இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். லாபங்கள் கிடைக்கின்றன. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உற்சாகமான நாள். சிறப்பான நாள். ஏற்றம் மிகுந்த நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அரசு வகையிலே ஆதாயங்கள் உண்டு. தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிறப்பான நாள் இது. உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகின்ற நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. ஆதித்ய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். இன்றைய நாளிலே கடன் வாங்காதீர்கள். கடன் கொடுக்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வேலை செய்கின்ற இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவரோடு பேசும்போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். மௌனத்தை அதிகம் கடைபிடிக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவிக்குள் வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக
இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினாலே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆகவே இன்றைய நாளிலே இறைவனை துதித்துவிட்டு உங்களுடைய முயற்சிகளை தொடங்குங்கள். எல்லா விதத்திலும் வெற்றிகள் தேடி வரும். பயணங்கள் லாபம் தரக்கூடிய நாள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதில் நல்ல லாபங்கள் ஏற்படும். வேலை பார்ப்பவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ஐப்பசி நிறைவு பெற்று கார்த்திகை பிறக்க இருக்கின்றது. இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதங்களுமே தேவர்கள் இறைவனை துதிக்கின்ற அதிகாலை பொழுது, தேவர்களுக்கு அதிகாலை பொழுதான மாதங்கள். அதனால்தான் இந்த 2 மாதங்களிலே நமக்கு தெய்வ வழிபாட்டுக்கு அதிகமாக நேரம் ஒதுக்க சொல்லியிருக்கின்றார்கள் முன்னோர்கள். ஆகவே உங்களுக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் ஏதேனும் இருந்தால் இந்த 2 மாதங்களிலே இறை வழிபாடு செய்யும் போது நம்முடைய பிரார்த்தனைகள் முழுமையாக பலிக்கும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதங்களிலுமே மார்கழி முழுவதும் ஆண்டாளுக்கு உகந்த மாதங்கள். திருப்பாவை 30 பாடல்களையும் பாடி, திருவெம்பாவை பாடி இறைவனை மனம் குளிரச் செய்கின்ற மாதங்கள். அதே போல் கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை தீபம் வருகின்றது. அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று திருவண்ணாமலையை கிரிவலம் சுற்றுகின்ற அற்புதமான ஒரு மாதம். எல்லா மாதங்களுமே கிரிவலம் வரலாம். இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதங்களிலே, குறிப்பாக கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அருமையான நாள். கார்த்திகை சோமவாரம் மிக அற்புதமான நாள். குறிப்பாக இந்த வருடம் விஸ்வாவசு வருடத்திலே வருகின்ற கார்த்திகை மாதமானது சோமவாரத்திலேயே பிறக்கின்றது. அதாவது நாளைய தினம் கார்த்திகை 1 17/11/2025 திங்கட்கிழமை சோமவாரத்திலே கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. இந்த நாளிலே கிரிவலம் வந்தால் நம்முடைய நெடுநாளைய பிரார்த்தனைகள் பலிதமாகும். அது நல்லபடியாக நடக்கும். நம்முடைய நியாயமான பிரார்த்தனைகளை இறைவன் நிறைவேற்றி வைக்க காத்திருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த ஆன்மீக தகவலே, இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களிலே நாம் என்னவெல்லாம் செய்யலாம், நம்முடைய நியாயமான ஆசைகளும், ஒரு ஆசை நமக்கு நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய முயற்சி ஒரு 50% என்றால் இறையருள் ஒரு 50%. இறையருள் இல்லாமல் நம்மால் எதையுமே பெற முடியாது. ஆகவே முயற்சிகளை செய்து கொண்டே இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். இறைவனை பற்றி கொண்டு இந்த பாத கமலங்களுக்கு இணையானது எதுவுமே கிடையாது. அதனால்தான் திருவடியை தொழுவார்க்கு உடனடியாக அருள் புரிகின்ற தெய்வம் என சிவபெருமானை சொன்னார்கள். ஆகவே இந்த 2 மாதங்களும் என்னவெல்லாம் செய்தால் நம்முடைய நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்றால், நெடுநாட்களாக திருமணம் கைகூடவில்லை, ஏதோ ஒரு விதத்திலே தட்டி போய்கொண்டே வருகின்றது என்றால், இருபாலருக்குமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆகவே திருமணம் கைகூடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், சோமவாரத்திலே, குறிப்பாக கார்த்திகை சோமவாரத்திலே காலையிலே ஒரு கஞ்சியோ நீராகாரமாக எடுத்துக்கொண்டு விட்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும். அதாவது கோவிலுக்கு சென்று விட்டு வந்து நீராகாரம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய அன்றாட பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு மாலையிலே மீண்டும் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். சிவன் சன்னதியிலே அமர்ந்து நெய் தீபம் ஏற்றிவிட்டு சிவபெருமானை வணங்கி பதிகங்களை எல்லாம் பாடி சிவபெருமானை நன்கு வணங்கிவிட்டு இல்லத்திற்கு வந்து மீண்டும் ஒரு முறை இல்லத்திலே விளக்கேற்றி அந்த தீப ஒளியிலே சிவபெருமானிடம் உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி, திருமணம் கைகூட வேண்டுமா உங்களுக்கோ அல்லது உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ யாருக்கு திருமணம் கைகூட வேண்டுமோ அவர்களே விரதம் இருந்தால் மிக மிக சிறப்பு. அல்லது குழந்தைகளுக்காக நாம் இருக்கலாம். விரதம் இருந்து சோமவார விரதம், கார்த்திகை சோமவார விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கி அந்த விரதத்தை பூர்த்தி செய்தால்
நிச்சயமாக இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளாக உங்களுடைய இல்லத்திலே இந்த திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிந்து கெட்டி மேளம் கொட்டுவதற்கான முயற்சிகள் நல்லபடியாக முடியும். அதேபோல் இந்த கார்த்திகையிலே வருகின்ற திருக்கார்த்திகை தீபம், இந்த திருக்கார்த்திகை தீபத்தை கண்ணார கண்டு முடிந்தால் திருவண்ணாமலைக்கே சென்று விடலாம். திருவண்ணாமலைக்கு சென்று தீபத்தை காண்பது என்பது மிக மிக விசேஷமானது. இல்லை, திருவண்ணாமலையில் அந்த கூட்டத்திலே என்னால் நிற்க முடியாது, தரிசனம் செய்ய முடியாது என்று சொல்கின்றீர்களா? திருக்கார்த்திகை தீபத்தன்று முழு நாள் விரதம் இருந்து அந்த விரதத்தை நல்லபடியாக பூர்த்தி செய்து அருகிலே இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு சென்று, உங்கள் இல்லத்துக்கு அருகிலே இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து உங்களுடைய வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை சிவபெருமானுடைய பாதங்களிலே சமர்ப்பித்து நீங்கள் இந்த விரதத்தை கார்த்திகை தீப விரதத்தை மேற்கொண்டால் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும். அதே போல இந்த மார்கழி மாதத்திலே இதுவும் திருமண வரம் கைகூடுகின்ற அற்புதமான ஒரு விரதம். திருப்பாவை நோன்பு என்று சொல்வார்கள், பாவை நோன்பு என்று சொல்வார்கள். ஆனால் இந்த விரதத்தை யாருக்கு திருமணம் ஆக வேண்டுமோ அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு திருமணம் தடைபட்டு கொண்டு வந்திருக்கின்றது என்றால் இந்த பாவை நோன்பு, திருப்பாவை நோன்பு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த 30 நாட்களுக்குள்ளாக இந்த பாவை நோன்பை நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு வரன் நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக, இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருவீட்டாரும் அமர்ந்து பேசிவிட்டு தை மாதம் பிறந்தவுடன் நிச்சயதார்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று நற்செய்தியை உங்களுக்கு சொல்வார்கள். ஆகவே நமக்கு கிடைத்திருக்கின்ற பொக்கிஷங்கள் இந்த கார்த்திகை மார்கழி மாதங்கள். இந்த காலத்திலே அதிகாலை பொழுதிலே எழுந்து குறிப்பாக அதனை செய்ய வேண்டும். அதிகாலை எழுந்திருக்க வேண்டும். 5 மணிக்குள்ளாக எழுந்து குளித்து தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்பவர்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் நிச்சயமாக கிடைக்கும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே பிறக்க இருக்கின்ற அந்த கார்த்திகை மார்கழி மாதங்களிலே முழுமையாக இறைவனை சரணடைந்து நம்முடைய நியாயமான பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு இதனை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.